இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய தெரிந்தவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலேயும் டக்குன்னு இறங்கிட மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குது அப்படின்னு அறிந்து இறங்கக்கூடியவங்க. ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க. அதே மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் இருப்பாங்க. நீர் ராசி என்பதனால ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படுவாங்க. எல்லாத்தையுமே அலசி ஆராயக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. வாக்கு வன்மையாகட்டும், ரொம்ப சாமர்த்தியம். என்ன ஒன்று இவங்களுடைய மனம் மட்டும் கொஞ்சம் குழம்பிய மனமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை துன்பம் அப்படின்னா இரண்டையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். உதவி செய்யும் குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். தாய் அன்புக்கு நிகரான ஒரு அன்பை தரக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஆழமாக அலசி ஆராயக்கூடியவங்க. மேலோட்டமாக பார்க்காம என்னென்ன நுணுக்கம் இருக்கோ அத்தனையும் அலசி ஆராயக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய பார்க்கும் குணமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மனைவியை அன்போடு நேசிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். என்ன கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகும். மற்றபடி இவங்களுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு டக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு போராடி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை கொஞ்சம் அமையும். பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இளைய மகன் கடகராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மூத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய பையனாகவே பிறந்திருந்தாலும் கூட தன்னோடைய இளையவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய பொறுப்பாக கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா? நீங்கள் பார்த்த கடகராசி அன்பர்களும் இந்த மாதிரி நடந்திருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியுமீங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா கணவனை நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு கணவர் அமைகிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கள்ளங்கபடம் இல்லாத ஒரு கணவர் இவங்களுக்கு அமைவாங்க. சில சமயம் இவங்களுக்கு வாய்க்கபடம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நல்ல குணவான்களாக இருப்பாங்க. அதிகம் ஆராயக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக வரும். கபம் சம்பந்தமான நோய்கள் இவங்களுக்கு அடிக்கடி வரும். வீட்டோடு அடைந்து கிடைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் எங்கேயாவது போகிறது, வெளிநபர்களை பார்க்குறது, வெளி ஆட்களை சந்திக்கிறது, வெளியில் வேலைக்கு போகிறது இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். வீட்டுக்குள்ளேயே ஏதாவது வேலை இருந்தால் அதை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையே நல்ல ஆதாயத்தை பெறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெளி உலகம் அதிகம் பிடிக்கவே பிடிக்காது. தன்னுடைய குடும்பம் தன்னுடைய எல்லைக்குள்ளே நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா நண்டு. தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது அந்நியர்கள் நுழைஞ்சாவே கொஞ்சம் பிடிக்காது. அந்த மாதிரி தான் இவங்களுடைய குணமும் கொஞ்சம் வெளியாட்களை அதிகம் விரும்ப மாட்டாங்க. தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பொருந்தும். இது பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கினா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. பணம் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் பண வரத்து வருகின்ற நாட்களில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் 3ஆம் நபர்களுடைய தலையிட்ட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அடுத்தவங்க உங்களுடைய குடும்பத்துக்கு வந்தாங்க அப்படின்னாவே உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும். அதனால் குடும்ப விஷயத்தை மற்றவங்ககிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம். 3வது நபரையும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பேசுகிறதுக்கு அனுமதிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருகின்ற நாட்களில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 3ஆம் நபர் தலையிட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம். கணவன் மனைவி இருவருமே கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருத்தரை அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏதாவது நீண்ட நாளாக பிரார்த்தனை வச்சுட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறது நல்லது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரியோட
வேலை பளு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுனால மேலதிகாரியோட பாராட்டை பெறத்துக்கு கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் மனசோர்வு, உடல் சோர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு சிறிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படும். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் வராது, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நீண்ட தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. வண்டி வாகனம் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரத்தில் விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த வருகின்ற நாட்களில் நல்ல லாபம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள், நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் மன அழுத்தம், மன அமைதியின்மை இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த கடகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை நல்ல கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க, நல்ல ஒரு மதிப்பெண் பெறலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாகவும் நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் அமைந்திருக்கு. ஏன்னா ஞானகாரகன் குரு பகவான் விரயஸ்தானத்தில் செஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறதுனால வருகின்ற சங்கடங்கள் கொஞ்சம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் சரியாகும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஜென்ம ராசிக்குள்ளே அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் இருக்கிறதுனால பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பணவரத்தில் எதெல்லாம் இடைஞ்சலாக இருந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிவிடும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். வருமானம் சிறப்பாக இருக்குது. அடைக்க முடியாமல் இருந்த கடனை கூட வருகின்ற நாட்கள் அடைச்சிட்டு நல்ல ஒரு நிம்மதி பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் கேது செஞ்சிருக்கிறதுனால வார்த்தையில் நிதானம் இருக்கணும். குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க நடராஜரை வழிபடுங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதோடு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் ராகு விரய குருவோட பார்வை கிடைக்கிறதுனால முடங்கி கிடந்த தொழிலில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். எதையுமே முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஆதாயத்தையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதகமான பலனையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெறலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தலைமையிலிருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். வெளியூர் பயணம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும். வருகின்ற நாட்களில் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக அதிகரிக்கும். கடனெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் கேது செஞ்சிருக்கிறதுனால 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நெருக்கடிகள் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது. அப்படி நெருக்கடியாக வந்தால் கூட துணிச்சலாக ஒவ்வொன்றிலையும் ஈடுபட்டு அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். தேவையான நேரத்தில் உங்களுடைய சகோதரர் சகோதரியோட உதவிகள் கிடைக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில்
உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க கோமதி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.